சார் பாரு. சரி நான் போறேன். இரு இரு இரு, நானே போய் பார்க்குறேன். சார் உள்ள வரலாமா? வெளியிலேருந்து கேட்க வேண்டிய கேள்வி அதான் வந்துட்டீங்களே, உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி. சார் டேய், வந்தவங்களை உட்கார சொல்லாம என்னடா காமெடி பண்ணிட்டு சொல்லிட்டேன். உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார். அப்புறம் எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன் சார். பாரு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அப்புறம் என்ன விஷயம்? பாரு எப்படி இருக்கான்னு கேட்காதீங்க, முதல்ல அவ வீட்டில் இருக்காளான்னு கேளுங்க. வாங்க நரசிம்மன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பாரு வீட்ல பத்திரமா இருக்கால? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் அன்னைக்கு கோவப்பட்டு கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுனதுல எந்த தப்பும் இல்ல தம்பி. உங்க தங்கச்சி மேல நீங்க வச்சிருந்த பாசம் உங்களை அப்படி பேச வச்சது. இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே பாரு கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. ஏதோ ஒரு வேகத்துல பாரு அன்னைக்கு அப்படி பண்ணிட்டா. அந்த கல்யாணம் மட்டும் அன்னைக்கு நடந்திருந்துச்சுன்னா எங்க சொந்தக்காரங்க மத்தியில கௌரவமா வாழ்ந்திருக்க முடியாது. அதுவும் இல்லாம எங்க ஃபேமிலியில எல்லாருமே கஷ்டப்பட்டிருப்போம். நல்ல வேலை ஸ்ருதி தான் பாருக்கு நடக்கிற இந்த திருட்டு கல்யாணத்தை சரியான நேரத்தில் தடுத்து நிறுத்திட்டா. அதுக்கு தான் ஸ்ருதிக்கும் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதுல நன்றி சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எல்லாருமே நல்லவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தரை நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி முடிவு பண்றது. ஒரு நாளைக்கு பார்வை வீட்டுக்கு கூட்டுவாங்க தம்பி. கண்டிப்பா சார். ஐயோ தம்பி, என்னப்பா அது? நமக்குள்ள எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீயும் இந்த வீட்டு புள்ள மாதிரி தானே? ரொம்ப சந்தோஷம் சார். அன்னைக்கு ஸ்ருதி பாருக்கு அட்வைஸ் பண்ணதுனால தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தோன்னு பாருவை ரெக்கக்னைஸ் பண்ணா. பாரு பேசிக்கா ரொம்ப நல்ல பொண்ணுதான். உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் அவ ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கா. கெஃபேக்கு வரும்போதெல்லாம் அவ உங்க குடும்பத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. லைஃப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரதெல்லாம் சகஜம் தானே. நாம எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியா இருக்கிறது இல்ல. அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். பாருவை பத்தி இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சார் ஸ்வீட் எடுத்துங்க சார். வீட்டுக்கு வந்தவங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்க மாட்டியா? அப்பா இருக்கட்டும்பா, இப்பதான் ஃபேமிலி மெம்பர் சொன்னீங்க, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? ஓகேப்பா ஓகே. ஸ்ருதி, சூடா அடை போட்டிருக்கோம்ல, அந்த தென்னடை அதை தம்பிக்கு எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. சார் வேணாம் சார், இருக்கட்டும். நீங்க சும்மா இருங்க தம்பி. ஸ்ருதி, நீ போமா, போய் எடுத்துட்டு வா. அடையா? சாப்பிடுங்க. இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேனே. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த இடம் அப்படியே இருக்காது. அது மட்டும் இல்லாம அப்பாவும் ஸ்ருதியும் கெஃபேல இது ஒரு புது ஐட்டமா இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்காங்க. இதை சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க தான். அவர் நிச்சயம் சாப்பிட்டு பெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. தம்பி நீங்க சாப்பிடு. என்ன நரசிம்மன் சார், நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சார். விருந்தாளியா வந்திருக்கோன்னு பெருந்தன்மையா சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லுங்க, இங்க யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இல்ல, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஸ்ருதி. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, அப்பாக்கு சொல்லுங்க. ஓ தேங்க்ஸ் பா.
நாளையில இருந்து தான் இதை நான் ஆரம்பிக்க போறேன். இந்த மாதிரி புது ஐட்டம் சாப்பிட்றதுக்காவது பார்வை அடிக்கடி கூட்டிட்டு வருவேன். கண்டிப்பா அழைச்சிட்டு வாங்க. ம் கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க தம்பி. ராகுல் 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 எங்க ராகுல் ஹாய் ஸ்வேதா, நீ எப்போ வந்த? நீ உன்னை மறந்துட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். கூப்பிட வேண்டியதானே? நீங்க உங்களை மறந்து பாடிட்டு இருக்கும் போதே அங்க வந்து கடவுளே மெய் மறந்து நின்னதா நான் புராணத்துல படிச்சிருக்கேன். கடவுளே கவிதைக்கு அடிமையாகும் போது ஐ அம் ஜஸ்ட் a human, you know? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. டோன்ட் டச். அடேங்கப்பா, பின்னி பெடல் எடுக்கிற. பேசாம நான் வேலை செய்யற மும்பை தமிழ் சங்கத்திலே உனக்கும் ஒரு ஜாப் வாங்கி தந்துடுறேன். ஆ? ஓகேவா? அந்த அளவுக்குலாம் எனக்கு கவிதை வராது. ஏதோ உங்க கூட சேர்ந்ததால நாரோ கொஞ்சம் மணக்குது, அவ்வளவுதான். சரி, திடீர்னு என் வீட்டுக்கு தாங்கள் வந்த காரணம்? என்னைக்கு இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு தானே வந்தாகணும். சரி வா, உள்ள போகலாம். ஏய், வேணாம், நான் பறந்துட்டு இருக்கேன். சென்னையில என் ஆண்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாம். அம்மா ஃபோன் பண்ணி உடனே சென்னைக்கு கிளம்பி வர சொல்லிட்டாங்க. நான் இமிடியேட்டா கிளம்பணும் ராகுல். அதை சொல்லிட்டு போனோம் தான் நான் இப்ப வந்ததே. கண்டிப்பா போய் ஆகணுமா? ஆமா ராகுல், மஞ்சுளா ஆண்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பொண்ணுங்களே இல்லாததுனால என் மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம். ஆண்டி தான் என்னை இங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கிறதே. அவங்க என்னை இப்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். சந்தோஷமா இருக்கிறவங்கள நேரம் கிடைக்கும் போது போய் பார்க்கலாம், ஆனா கஷ்டத்துல இருக்கிறவங்கள நேரத்தை உருவாக்கி போய் பார்க்கணும்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. எஸ், அது நான் மற்றவங்களுக்காக சொன்னது. என்னை விட்டுட்டு நீ போவன்னு தெரிஞ்சிருந்தா அப்படி நான் கண்டிப்பா சொல்லியிருக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கல மஞ்சுளா ஆண்டியும் ஒருத்தங்க. என்ன விடவா? கமான் ராகுல், நீ என்னோட லைஃப். ஆனா மத்தவங்களாம் என் லைஃப்ல சும்மா வந்துட்டு போறவங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேல? பின்ன கண்டிப்பா. என்னாலயும் உன்னை பார்க்காமலாம் அங்க இருக்க முடியாதுப்பா. மேக்ஸிமம் 2 days, அதுக்கப்புறம் வாபஸ் ஆயிடுவேன். ஓகே சரி, வா போலாம். ஸ்வேதா, நான் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு கறியும் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஏர்போர்ட்டுக்கு உன்னை நானே ட்ராப் பண்றேன். இருக்கிற 2 hours உன் கூட இருந்தா தானே காம்பன்சேட் ஆகும். பாப்ரே, இப்பதான் என் கவிதைக்கு உயிர் வந்திருக்கு.